ஒரு ஆணுக்கு விந்தணுக்கள்ல குறைபாடு இருக்குன்னா நம்ம முதல்ல செமன் அனாலிசிஸ் எடுத்து பார்க்கணும். ஸோ அந்த செமன் அனாலிசிஸ் எடுக்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அதற்கு அப்ஸ்டினன்ஸ் பீரியட், அதாச்சும் ஆணும் பெண்ணும் ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருந்துட்டு நீங்க ஒரு டெஸ்ட் கொடுக்கறது தான் கரெக்டான முறை. இந்த நாட்கள் எவ்வளோ இருக்கணும்னா 3லேருந்து 5 நாட்கள் இருக்கணும். ஸோ 3 நாட்களுக்கு குறைவாகவும் நீங்க போய் டெஸ்ட் கொடுக்கக்கூடாது. 5 நாளுக்கு மேலேயும் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருந்துட்டு போய் டெஸ்ட் கொடுத்தாலும் அது வந்து செல்லாது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்கள் குறைவா இருக்கும்போது, அதாச்சும் இன்னைக்கு நீங்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு அடுத்த நாளே போய் டெஸ்ட் கொடுக்கும்போது உங்களோட ஸ்பெர்ம் கவுண்டோட எண்ணிக்கைகள் குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ரெண்டாவது, இம்மெச்சர் ஸ்பெர்ம், அதிக முதிர்ச்சி அடையாத ஸ்பெர்ம்ஸ் வந்து உங்களோட செமன்ல வர்றதுக்கு வாய்ப்புண்டு. அதே மாதிரி அதிகமான நாட்கள் தள்ளி நீங்க கொடுக்கும்போது கவுண்ட் நிறைய இருக்கும், ஆனா அதோட மொட்டிலிட்டி பாதிக்கப்படும். ரெண்டாவது, மார்பாலஜி ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் வந்து இதுல அதிகமா இருக்கும். நாட்கள் அதிகமா சென்று கொடுக்கக்கூடிய ஸ்பெர்ம்ஸ்ல டிஎன்ஏ சிதைப்பாடு ஏற்பட்டு ஸ்பெர்ம் மார்பாலஜி கண்டிப்பா குறைவா காமிக்கும்.